இந்த சிவசாமி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு இப்ப புரியுதா? வளவா, என்னுடைய திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு. எப்படி, நல்லா இருக்கா? உன்னை ஜெயிலு கம்பிக்கு அந்த பக்கம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் பார்த்துருவேன். அப்போ மனசுக்கு குழு குழுன்னு இதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்காரிக்கு அண்ணனா போயிட்டேல்ல, அதனால உன்னை போனா போதுன்னு மன்னிச்சு வெளியே விட்டலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, இந்த கால் இருக்குல்ல, காலு இதுல விழுந்து கும்பிட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், கேஸே இல்லாம பண்ணிடுறேன். அட, என்ன யோசிக்கிற? இங்க யாருமே இல்ல, இன்ஸ்பெக்டர் கூட வெளியே போயிட்டாரு. டக்குன்னு விழுந்து கும்பிட்டுரு. அப்புறம் தேவையில்லாம போலீஸ், கோர்ட்டு, கேஸ்ன்னு எதுக்கு? இந்த பாரு, தீபாவளி பொங்கலுக்கு கூட இப்படி ஒரு ஆஃபர் எவனும் கொடுக்க மாட்டான். நான் உனக்கு கொடுத்துருக்கேன், யோசிக்காம பயன்படுத்திக்க. மச்சான், என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என் காலில் விழக்கூடாது, அது தப்புன்னு சொல்றவன். தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இப்பவும் உனக்கு அந்த புத்தி வரலையே. இவ்வளவு பட்டம் இன்னும் நீ தெரிந்தல. மச்சா 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 மச்சா, என்ன ஆச்சு? நீ வாய் சவடெல்லாம் விடுற, சவால்லாம் விடுற. இவரு போலீஸ் ஸ்டேஷன்னா 10 பேர் வருவாங்க போவாங்க. அதுவும் ஒன்ன மாதிரி மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கீங்கெல்லாம் சர்வசாதாரணமா வந்துட்டு போவாங்க. ஜெயிலையும் அப்படிதான், உள்ள இருக்கான் வெளியே இருப்பான், வெளியே இருக்கான் உள்ள இருப்பான். இது மாறி மாறி நடக்கும். என்ன உன் தயவால நான் போலீஸ் ஸ்டேஷனை ஒரு தடவை பார்த்துட்டேன், அதே மாதிரி ஜெயிலையும் பார்த்துட்டு போறேன். என்ன கெட்டு போச்சு இப்போ? மச்சான், இது ஒன்னும் கொலை கேஸ் இல்ல, நீ யா ஜோடிச்சுக்கிட்ட பொய் கேஸ். நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு போனா ஜாமீன்ல விட்டுற போறாங்க. இதுக்குள்ள கையில விடுறியா காலில் விடுறியான்னு கடந்து அலற. ஏய், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் உள்ள ஜாலியா இருக்குன்னு நினைக்காத, உட்காந்து கழித்தீங்கன்னு. களி களிதானே மச்சான், ரொம்ப பிடிச்ச விஷயம். உக்காந்து தின்னுட்டு போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே பொட்டனிலேயே 2 வைக்கணும்னு தோணுது. என்ன பண்றது, மச்சானா போய் தொலைஞ்சிட்டியே, அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். மன்னிச்சு விட்டுறேன் மச்சான். அதுக்காக நீ என் காலெல்லாம் விழ வேணாம். நான் எப்பயும் சொல்றதுதான், யாரும் யார் காலையும் எதுக்காகவும் உழக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. புரியுதா? உனக்கு நல்லாவே புரியும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, பொய்யா கேஸ் எல்லாம் போட தெரியுது, அப்புறம் இது புரியாமையே இருக்கும். இப்படி எல்லாம் திமிரா பேசுனதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிற. உனக்கு போய் நல்லது செய்யணும்னு நினைச்சேன் பாரு, சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். 6 மாசமோ 1 வருஷமோ உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன். அப்படி அமைச்சா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எப்பவும் நான் சொல்லுவேன் இல்ல, அதை ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உனக்கு ஜெயில காட்டுறேன்டா, முழுசா காட்டுறேன். கழிதிங்கன்னு உன் நெத்தியில எழுதி இருக்கு, அதை மாத்த முடியாது. மாத்த முடியாதுடா. அப்பா, நீ வண்டிய சர்வீஸ்க்கு விட்டு ரெடி பண்ணி வை. சரியா? என்னவா வீட்ல என்ன பந்தியா போட்டிருக்காங்க, உட்கார்ந்திருக்க? ஏன் உனக்கு தெரியாது?
என் புருஷனை போய் கேஸ் போட்டு நீ தானே உள்ள அமைச்சிருக்க. என் புருஷனை நீயே வெளியில கூட்டிட்டு வர, இல்ல இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தர்ணா பண்றியா? ஆமா, என் புருஷன் வராம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். போகாத, எனக்கு என்ன வந்துச்சு? இந்த பாரு, மரியாதை நீயே எந்திரிச்சு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா வீட்டுக்கு பின்னால 2 ராஜபாளைய நாயை வளர்த்து வச்சிருக்கேன். அவுத்து விட்டேன்னு வையே, கொத்தா கறி எடுத்துட்டு போயிடும். அவுத்து விடியா, அவுத்து விடு. எத்தனை நாய வேணாலும் அவுத்து விடு. இன்னைக்கு நீயா நானானு பாத்துருவோம். பாத்துருவோம். நீங்க உட்காந்துருந்தா உன் புருஷன் வந்துருவானா? ஏய், இங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் ஏற்பாடா? போகல அடி போங்கிறல்ல. புருஷனை காப்பாத்த பெரிய தர்ணா பண்ணிட்டு உட்காந்துருக்க. தர்ணா, டேய் சின்னவனே பெரியவனே வாங்கடா. யோ சிவசாமி, என் புருஷன் இங்க வராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இந்த சவால்ல என்கிட்ட விடாத. பொம்பளைய சவால்லாம் ஒரு விஷயமாவே நான் மதிக்கிறது இல்ல. பெரிய மங்கம்மா சபதம் போடுறா. எந்திரிச்சு போ. என் புருஷன் வராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம். ஆமா, பெரிய சத்தியம். சத்தியவன் சாவித்திரி இல்ல, சத்தியம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. ஏய் வாங்கடா.